தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 13ஆம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அணுவாக்கத்தில் அதிதி தேவி என்னும் ஆதி தேவியானவள் வானுலகிலும் அந்தரிக்ஷம் என்று கூறப்படும் நடுவானிலும் பூவுலகிலும் எவ்வாறு போற்றப்படுகிறாள், எவ்வாறு காப்பாற்றப்படுகிறாள் என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். 8 விதமான பிறப்பிடத்தை காரணமாக உடையவளும், 8 புத்திரர்களை உடையவளும், 8 காப்பவர்களை உடையவளுமான இந்த பூமி தேவியை நான் அறிவேன். எனக்கு மரணம் இல்லை, அகால மரணம் இல்லை, பாவத்தையும் துன்பத்தையும் எனக்கு கொடுக்காது என்பதாக பூமி தேவி குறித்து இங்கே கூறப்படுகிறது. 8 விதமான பிறப்பிடங்கள் அல்லது காரணத்தை உடையவளும், 8 புத்திரர்களை உடையவளும், 8 பரிபாலகர்கள் என்று கூறப்படும் காப்பவர்களை உடையவளுமான அந்தரிக்ஷ தேவதையை நான் அறிவேன். அதாவது நடுவானத்தில் இருக்கும் தேவதை குறித்து இங்கே கூறப்படுகிறது. எனக்கு மரணமில்லை, பாவத்தையும் துன்பத்தையும் அகால மரணம் கொடுக்காது. 8 பிறப்பிடங்களை அல்லது காரணத்தை உடையவளும், 8 புத்திரர்களை உடையவளும், 8 காப்பாளர்களை உடையவளுமான வானுலக தேவதையை நான் அறிவேன். எனக்கு மரணமில்லை, பாவத்தையும் துன்பத்தையும் அகால மரணம் கொடுக்காது என்பதாக வானுலக தேவதை குறித்து இங்கே கூறப்படுகிறது. அதிதி தேவியே வானுலகம், அதிதி தேவியே அந்தரிக்ஷம் அல்லது இடையில் உள்ள உலகம், அதிதி தேவியே தாய், அவளே தந்தை, அவளே பிள்ளை, அதிதி தேவியே எல்லா தேவர்களும், அதிதி தேவியே இதுவரை உண்டான உலகம், இனி உண்டாகப் போகும் உலகம். அதிதி தேவியின் புத்திரர்கள் 8 பேர். அவளுடைய உடலில் இருந்து அவர்கள் உண்டானார்கள். 7 புத்திரர்களுடன் அவள் தேவலோகம் சென்றாள். மார்த்தாண்டன் என்ற 8வது பிள்ளையை விட்டுவிட்டாள். அதிதி தேவி 7 புத்திரர்களுடன் முன்னிருந்த சேர்க்கையை, அதாவது தேவலோகத்தை அடைந்து விட்டாள். சாவுடன் கூடிய இந்த உலக பிரஜைகளின் பொருட்டு அந்த மார்த்தாண்டனை தியாகம் செய்தாள் என்பது வரலாறு. 8 பிள்ளைகள் என்று சொன்ன அவர்களின் பெயரை வரிசையாக கூறுவோம். மித்திரன், வருணன், தாத்தா, அர்யமா, அம்சன், பகன், இந்திரன், விவஸ்வான் ஆகிய 8 பேர்கள். இதில் விவஸ்வான் தான் மார்த்தாண்டன். ஹிரண்ய கர்ப்பக என்று தொடங்கும் மந்திரத்தையும், ஹம்ச சுஷிஷத் என்று தொடங்கும் மந்திரத்தையும், பிரம்மஜஞானம் ததித்பதம் என்று தொடங்கும் மந்திரத்தையும் நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். ஹிரண்ய கர்ப்பக என்று தொடங்கும் மந்திரத்தில் பிரஜாபதி சம்பந்தமான கர்ப்பம் கூறப்பட்டது. இனிமேல் சூரியன் என்ற புருஷன் 7 புருஷ வடிவில் இருப்பது எங்கனம் என்று கூறப்படுகிறது. மேலும் உபநிடதம் கூறும் மேலான கருத்துக்களையும் இங்கு சிந்திப்போம். அஷ்டயோனிம் என்பது பிரகிருதி, மகத், அகங்காரம் ஆகிய 3ம், சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் என்ற தன்மாத்திரைகள் 5ம் சேர்ந்து 8ஆகியது. இப்பூ உலகிற்கு இவர்களே மூல காரணம். இதை அறிந்தவன் பிரகிருதியின் கட்டிலிருந்து விடுபடுகிறான். அணுவாக்கம் 9இல் அக்னியின் 8 புத்திரர்கள் கூறப்பட்டார்கள். அக்னி, ஜாதவேதஸ், சகோஜஸ், அஜிரா பிரபு, வைஸ்வானரன், நர்யாபஸ், பங்கிராதஸ், விசர்பி என்ற அக்னி மூர்த்திகளே 8 புத்திரர்கள். 8 பத்தினிகள் என்று இங்கு கூறப்படுவது பாதுகாப்பவர்களான இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்ற 8 திக்பாலர்கள் ஆவார்கள். இந்த அணுவாக்கம் அதிதி தேவியின் பிரார்த்தனையாக அமைகிறது.
நன்கு எல்லோரையும் காப்பாற்றுபவளும் பூவுலக வானுலக வடிவினளும் காலத்தை கடந்தவளும் நன்மையை அளிப்பவளும் பகையை போக்குபவளும் பாவமற்றவளும் சிறந்த எல்லா செயல்களையும் நடத்தி வைப்பவளும் தெய்வீக கப்பல் போன்றவளுமான அதிதி தேவியை நாம் சரணடைந்து இன்புறுவோம். பூஜித்தற்கு உரியவளும் நல்ல விரதம் உடையவர்களுக்கு தாய் போன்றவளும் சத்தியத்தை காப்பவளும் அரசர்களால் போற்றப்பட்டவளும் மூப்பு அற்றவளும் சாலமான மார்க்கம் உடையவளும் இன்பம் அளிப்பவளும் நல்வழி காட்டுபவளுமாகிய அதிதி தேவியை சரணடைந்து நாம் இன்புறுவோமாக. அதிதி தேவியே ஆதிசக்தி ஆவாள். தேவர்கள், கந்தர்வர்கள், மனிதர்கள், பித்ருக்கள், அசுரர்கள் ஆகிய எல்லா உயிர்களுக்கும் அதிதி தேவியே தாய். அவள் இளகிய நெஞ்சம் படைத்தவள், பெருமை மிக்கவள், போற்றத்தக்கவள். அவளே சாவித்திரியும் காயத்ரியும். அவளே உலகத்தையும் தாங்குபவள், செடி கொடிகளை வளர்ப்பவள், பரந்த பூமியாய் இருப்பவள், பல செல்வங்களை உடையவள், அனைத்துமாய் இருப்பவள், ஐம்பூதங்களுள் ஒன்றாகியவள், இங்கனம் என்று சொல்ல முடியாத இன்ப வடிவினள், பிராணிகளின் உடலாய் இருப்பவள், அவ்வளவு பிரசித்தி பெற்றவள், சத்தியஸ்வரூபி, அமிர்தஸ்வரூபி என்று மந்திர திருஷ்டாவாகிய வசிஷ்டர் கூறியுள்ளார் என்று மகாநாராயணிய உபநிடதம் கூறுகிறது. 8வது புத்திரனை விட்டுவிட்டு 7 புத்திரர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு அதிதி தேவி தேவலோகம் சென்றதாக கூறப்படுகிறது. சூரியன் 8வது புத்திரன். அவன் உதய அஸ்தமனங்களால் பூவுலகில் உள்ள பிராணிகளின் ஆயுளை கவர்கிறான் என்று அவனை விட்டுவிட்டதாக அடுத்து வரும் ஸ்லோகம் கூறுகிறது. கிரண்ய கர்ப்பர் என்ற பிரம்மா ஆதியில் எவரிடமிருந்து தோன்றினாரோ, எவருடைய அருளால் அப்படி உண்டான பிரம்மா உலகின் ஏக நாயகராக ஆனாரோ, அந்த பரமாத்மா இந்த பூவுலகையும் வானுலகையும் தாங்குகிறார். அவரை அல்லாத வேறு எந்த தெய்வத்தை நாம் ஹவிசால் பூஜை செய்வோம்? சுத்தமான ஆகாயத்தில் சூரியனாகவும், இடைவெளியில் காற்றாகவும், யாகமேடையில் அக்னியாகவும், வீட்டில் அதிதியாகவும், ஜீவ சைத்தன்யமாக மனிதர்களிடையும், சிறப்பாக தேவர்களிடையும், நேர்மையான நடத்தையாகவும், வானில் வாழ்வதாகவும், நீரில் பிறப்பதாகவும், சூரிய கிரணங்களில் பிறப்பதாகவும், உலகின் அழகிலும் ஒழுங்கிலும் தோன்றுவதாயும், மலையில் பிறப்பதாயும் பெருண்மையான ஒன்று உள்ளது என்று மகாநாராயண உபநிடதம் மேலும் கூறுகிறது. ஆதியில் பிரம்மத்திடம் முதன்மையாக தோன்றியவனும் ஒளிமிக்கவனும் உலகின் எல்லை வரை பிரகாசிப்பவனுமாகிய வேணன் எனும் சூரியன் எங்கும் நிறைந்திருக்கிறான். வானுலகையும் பூவுலகையும் அவன் பிரகாசிக்கச் செய்கிறான். தன்னை போன்ற உருவங்களை அவன் எங்கும் புகுத்துகிறான். காரிய உலகும் காரண உலகும் தோன்றுமிடமாக அவன் விளங்குகிறான் என்று பிரம்மஜஞான மந்திரத்தின் பொருள் அமைகிறது. எந்த ஆன்மாவானது ஒரு உடலை விட்டபின் மறுபடி வெவ்வேறு உடல்களை அடைகிறதோ, அதனுடைய மார்க்கத்தை அறிவாளி கூட அறிவதில்லை. அதற்கு காரணம் அது முக்குண வடிவான மாயையின் வசப்பட்டிருப்பதே ஆகும். தேரின் சக்கரம் போல் பிறவியில் சுழலும் ஜீவன் மீண்டும் மீண்டும் கருவில் புகுகிறான், சாவதில்லை, ஜீவித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதாக ததிப்பதம் எனும் மந்திரத்தின் பொருள் அமைகிறது. தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் இனிய குரலில் சூரிய நமஸ்காரத்தின் 13ஆம் அணுவாக்கத்தின் வேத பாராயணத்தை கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 13வது அணுவாகம். அஷ்டயோனீமஷ்டபுத்ராம் அஷ்டபத்னீமிமாம் மஹீம் அஹம் வேத நமே மிருத்யுஹ ந சாமிருத்யுரகாஹரதே அஷ்டயோஹ ன்யஷ்டபுத்ரம் அஷ்டபதிதமந்தரிக்ஷம் அஹம் வேத நமே மிருத்யுஹ
न चा मृत्युरघाहरते अष्टयोनीमष्टपुत्राम् अष्टपत्नीममून्दिवम् अहं वेद न मे मृत्युः न चा मृत्युरघाहरते सुत्रामानं महीमूषु अदितिर्द्यौरदितिरन्तरिक्षम् अदितिर्माता स पिता स पुत्रः विश्वे देवा अदितिः पञ्च जनाः अदितिर्जातमदितिर्जनित्रम् अष्टौ पुत्रासो अदितेः ये जातास्तन्वः परि देवाम् उपप्रैत् सप्तभिः परामार्ताण्डमास्यते सप्तभिः पुत्रैरदितिः उपप्रैत् पूर्व्यं युगं प्रजायै मृत्यवे तत् परामार्ताण्डमाभरदिति ताननुक्रमिष्यामः मित्रस्य वरुणस्य धाता चाहार्यमा च आगुंसश्च भगस्य इन्द्रस्य विवस्वागस्येत्येते हिरण्यगर्भो हगुंसशुचिषत् ब्रह्मजज्ञानन्तादिपदमिति गर्भप्राजापत्यः अथ पुरुषः सप्तपुरुषः. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 13ஆம் அணுவாக்கத்திற்கான விளக்கத்தினையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் 14ஆம் அணுவாக்கத்துடன் ஆதவனுடன் கூடிய நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.